வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ், கோடி ரோட்ஸ் யார் தான் இப்போ சிறந்த சாம்பியன், யார் சாம்பியன்ஷிப்பை வச்சு கம்பெனியை இப்போ லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் ஈவில் அப்படிங்கிற சில டபிள்யூக்கு வந்திருக்காருல, அவரை பற்றி கடைசியாக நம்ம ஓபா ஃபெமி தற்போதைக்கு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லையா. சரி, மோர் அப்டேட்டை பற்றி வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா, தினமும் இப்போ ரெஸ்லிங் சைக்கிளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது கோடி ரோட்ஸ், ரோமன் ரெயின்ஸ். இவங்க ரெண்டு பேரில் யார் சிறந்த சாம்பியன்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் இருக்கும்போது வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் நமக்கு ஒரு செகண்டரி கேட்டகரியில் தான் இருந்தது. அதாவது என்னதான் இருந்தாலும் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாதப்பா ஒரு பெரிய ஆள். ஏன்னா அது ரோமன் ரெயின்ஸ் வச்சிருந்தார், ப்ராக் வச்சிருந்தார், அது ஒரு ஹிஸ்ட்ரி பெருசு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்திருப்போம். அதுவும் 2 சாம்பியன்ஷிப் இணைந்தது தான் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்னு. ஆனால் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பழசுலேருந்து திருப்பி புதுசாக தானே கொண்டு வந்தாங்கன்னு. ஆனால் இப்போ ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணதுக்கப்புறமா அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவென்டிங் கொண்டு வராரு. அதாவது அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் அளவுக்கு கொண்டு வந்துட்டார். இப்போது கோடி ரோட்ஸோட டைட்டிலும் ஹெவி வெயிட் டைட்டிலும் நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்கும்போது இது ரோமன் ரெயின்ஸ் வச்சிருந்த டைட்டில், இது ரோமன் ரெயின்ஸ் தற்போதைக்கு வச்சிருக்கிற டைட்டில், அப்படி தானே கம்பேர் பண்ண முடியுது. ஸோ 2 டைட்டிலுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்கிறது தான், சில பேர் சொல்கிற விஷயங்கள் மனசில் அப்படியே ஆழமாக பதிஞ்சிரும். ரோமன் ரெயின்ஸ் இந்த வாரம் மண்டே நைட்டால் சொல்லியிருப்பார், என்கிட்ட சாம்பியன்ஷிப் இருக்கிறதுனால தான் அந்த சாம்பியன்ஷிப்போடைய மவுஸே பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு. அதாவது எனக்கு பட்டம் தேவையில்லை, நானே ஒரு பட்டம், அந்த சாம்பியன்ஷிப் என்கிட்ட வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சாம்பியன்ஷிப்போட லெவல் அப்படிங்கிறது எங்கேயோ போயிடணும். அது உண்மை தான். ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்போடைய மகிமை அப்படிங்கிறது சிஎம் பாங்க், செத் ராலின்ஸை காட்டிலும் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட வந்ததுக்கப்புறமா மகிமை அதிகமாகிருச்சு. இப்போ நம்ம மேட்டருக்கு வரலாம். இவங்க 2 பேரில் ஹூ இஸ் த பெஸ்ட்? ஆஃப்டர் ரெசல்மனியாக்கு அப்புறமா டபிள்யூடைய வியூவர்ஷிப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. அதாவது ராவல் ரீல் பண்ணுற ரோமன் ரெயின்ஸ், ஸ்மாக்டவுனை லீட் பண்ணுற கோடி ரோட்ஸ். ரோமன் ரெயின்ஸ் ஸ்மாக்டவுனை லீட் பண்ணும்போது ஃபாக்ஸ் நெட்வொர்க்கிட்ட, அதாவது டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போதைய வியூவர்ஷிப் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமாக 2.5, அதாவது 25 லட்சம் பேர் லைவாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மட்டும் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா தான் பக்கம் அந்த ஸ்மாக்டவுனையும், நெட்வொர்க் ஒரு காரணம் தான், ஃபாக்ஸ் நெட்வொர்க் பெரிய நெட்வொர்க்காக இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் என்னும் ஒரு ரெஸ்லர் இருந்ததுனால ஸ்மாக்டவுனை தான் கையில் வச்சுருந்தார். அதே நேரத்தில் ராவோட வியூவர்ஷிப் 1.8லேருந்து 1.9, 2 மில்லியன் வரைக்கும், அதாவது 20 லட்சம் வரைக்கும் இருக்கும். சரி, தற்போதைய வியூவர்ஷிப்பை பற்றி பார்க்கலாம். ரெசல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறமா ராவோடைய வியூவர்ஷிப் 3.3 மில்லியன், அதாவது 33 லட்சம் பேர் நெட்ஃப்ளிக்ஸில் உலகளவில் பார்த்தீங்கன்னா 3.3 மில்லியன் பேர் பார்த்துக்கிறாங்க. ஆக்சுவலி நான் உலகளவுன்னு சொல்ல முடியாது, இது அமெரிக்கன் ரேடியன்ஸ் மட்டும்தான். ஏன்னா அமெரிக்காவில் ராவை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போடுவாங்க, ஸ்மாக்டவுன் பேப்பர்லாம் போட மாட்டாங்க. நம்ம இந்தியாவில் தான் எல்லா பேப்பரையும், NXT எல்லாத்தையுமே தூக்கி நெட்ஃப்ளிக்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் மட்டும் 3.3 மில்லியன் வியூஸ் நெட்ஃப்ளிக்ஸ். அப்போ அந்தளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அமெரிக்காவில். பார்த்தீங்களா, 3.3, 33 லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க. சரி, ஸ்மாக்டவுன் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 மில்லியன். சரி, ஒரு 2.5, ஒரு 2, 1.5 இப்படி நீங்கள் குறைச்சிட்டே போனீங்கன்னா இப்போ நான் சொன்ன எவ்வளவும் பார்க்கல. அப்போ எவ்வளவு தான் பார்த்துருக்காங்க கேட்டிங்கன்னா 1.26, அதாவது 12,60,000 பேர் மட்டும்தான் பார்த்துருக்குறாங்க. எவ்வளவு டிஃப்ரென்ஸு. சரி, நெட்வொர்க்கு ஒரு முக்கியமான மஸ்ட் இம்பார்ட்டண்ட் தான், USA நெட்வொர்க்கில் வியூஸ் வராது தான். ஆனால் அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி ரால அந்த 2 மில்லியன் வியூஸ் ஆச்சு வந்திருக்கணுமே. இப்போ அந்த 2லேருந்து கம்மியாகி 2.5லேருந்து கம்மியாகி வெறும் 1.2 மில்லியன். இது உண்மையிலேயே மோசமான விஷயம். ஏன்னா AEWவே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் வியூவர்ஷிப் வரும். அந்த அளவுக்கு மோசமான வியூவர்ஷிப்பை ஸ்மாக்டவுன் பெற்றிருக்குது. இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. இந்த 1.2 மில்லியன் வியூவர்ஷிப்பை ராவோட ஒப்பும்போது பாருங்கள், அங்கே 3.3, இங்கே வெறும் 1.2, 3ஆல் வகுக்கணும் போல் இருக்குது. அப்போந்தான் ராவோடைய வியூவர்ஷிப்புக்கு ஈக்குவல் ஆகும்.
ஸோ இப்போ டேரெக்டாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எந்த சாம்பியன்ஷிப் பெருசாக இருக்குது, எந்த சாம்பியன்ஷிப்பு லீடிங் பண்ணிகிட்டு இருக்கவங்க அந்த பிராண்டை நல்லா கொண்டு போகிறாங்கன்னு. எஸ், தற்போதைக்கு கோடி ரோட்ஸ் வச்சுருக்கிற அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் அவருடைய பிராண்டில் அவர் ஃபேஸ் ஆஃப் தி ரெசலராக இருந்து ஸ்மாக் டவுன் நல்லா இல்லை. ரோமன் ரெயின்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருந்து தற்போதைக்கு நல்லா இருக்குது. சரி, ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன் ஆனார்னு சொன்னேன், அதனால் இப்போதைக்கு 3.3 மில்லியன் வியூஸ் கிடச்சிருக்குது. ரோமன் ரெயின்ஸ்க்கு முன்னாடி சிஎம் பாங்க இருக்கும்போது எவ்வளோ கிடச்சின்னு கேட்டிங்கன்னா 2 மில்லியன் வியூவர்ஷிப் கிடச்சிருந்தது. அதாவது ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16 லட்சம் பேர் அதிகமாக தான் பார்த்துருக்குறாங்க. சரிங்களா, எனக்கு கம்பேரிசன் சொல்லணும். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன் ஆனதுக்கு முன்னாடி எவ்வளோ வியூவர்ஷிப் இருந்திருக்குது அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு வரும்ல, அதுக்காக இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். சரி, இதை பற்றி நான் உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தற்போதைக்கு யார் லீடிங் சாம்பியனாக இருக்கான்னு. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்களே சொல்லிடுங்க, நான் வாயால் சொல்கிறதுக்கு பதிலாக. அடுத்த செய்தி நம்ம ஓபா ஃபெமியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரசல்மேனியா முடிந்த பிறகு ஓபா ஃபெமி எனக்கு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வேணும், ரோமன் ரெயின்ஸ் ஒன்று நோக்கி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரோமனும் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லியிருந்தார். WWE பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் ஓபா ஃபெமியை ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக்கலாம், ரோமனுக்கும் ஓபாக்கும் ஒரு மேட்ச் வைக்கலாம் அப்படின்லாம் பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. பட் ஆனால் WWE நவ் கன்ஃபியூசிங் பிகாஸ் ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா ராவை நல்லா லீட் பண்ணி கொண்டு போகிறாரு. ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்குது. 1300 நாள் இதுக்கு முன்னாடி சாம்பியனாக இருந்தார். இடைப்பட்ட நேரத்தில் ஒரு 600 நாள் சாம்பியனாக இல்லை, அதாவது கடந்த 2 வருஷமாக சாம்பியனாக இல்லை. இப்போ மீண்டும் அவர்கிட்ட டைட்டில் போனோன்னா ஃபேன்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க. அண்ட் ரோமன் ரெயின்ஸோட டைட்டில் ரெயின் சம்மர் ஸ்லாமோட முடியணும் அப்படின்னு நினைக்கல. WWE பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கிறாங்க. ஏன்னா மறுபடியும் ரோமன் ரெயின்ஸ்க்கு டைட்டில் கொடுத்தா நல்லா இருக்குது. ஸோ பிளட் லைன் உருவாகுது, நல்ல நல்ல மேட்ச் இருக்குது. அதனால் ரோமன் ரெயின்ஸ் கிட்டேருந்து இப்போ டைட்டில் உருவ வேண்டாம். அதுலேயும் ஃபுல் டைமாக ரோமன் வராரு டைட்டில் இருக்கிறனால. அதனால் ரோமன் ரெயின்ஸ் கிட்டேருந்து இப்போ டைட்டில் உருவாக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இதனால் ஓபா ஃபெமி சம்மர் ஸ்லாமில் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறது மிக மிக கடினம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது ஆப்போனண்ட்டை போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ஓபாவுடைய நிலைமை அவ்வளோதான் கேட்டிங்கன்னா, நான் சொன்னது ராஸ் சைடு இருக்கிற ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பக்கம் தான் போக மாட்டார்னு. மேபி அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு கோடி ரோட்ஸு, அவர் பக்கம் வேணால் போகலாம். ஸோ ஓபா ஃபெமிக்கு எல்லாமே நெருங்கி வந்தாலும் தற்போதைக்கு ராவை லீட் பண்ணுறதுக்கு ஒரு தலைவன் தேவை. அந்த தலைவனாக ரோமன் ரெயின்ஸ் தான் WWEக்கு கொஞ்சம் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கிறாங்க. சரி, அவரே தொடரட்டுமே அப்படின்னு நினச்சதுனால தான் ரோமன் ரெயின்ஸே தொடர விடுறாங்க. ஸோ ஓபா ஃபெமி சம்மர் ஸ்லாம்லலாம் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுறது, ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறது அப்படிங்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இவருக்கே இந்த நிலைமைன்னா பிரான் பிரேக்கரோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நேற்றுக்கு NXTயில் பார்த்தீங்கன்னா ஈவில் அப்படிங்கிற ரெசலர் ஆக்சுவலி இப்போ தான் ரூமராக வந்துட்டு இருந்தது இவர் WWEக்கு வர போகிறாருன்னு. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா NXT பிராண்டுக்கு வந்துட்டார். ஆள் பார்க்கறதுக்கு சின்ஸ்கே நாகமோராவையும் ரூசேவையும் மிக்ஸ் பண்ணி அடித்து போட்ட ஒரு கலவமாக இருக்கார். ஆளோடைய இன்ட்ரோவாக இருக்கட்டும், வந்த விதமாலாம் இருக்கட்டும், அப்படியே சூப்பராக இருந்தது. பட் ஆனால் அடுத்த சின்ஸ்கே நாகமோரா WWE தேவையா அப்படின்னு தெரில. இது வரைக்கும் ஜப்பான் நாட்டை சேர்ந்த எந்த ஒரு ரெஸ்லரையும் லீடிங் பண்ணி WWE இப்போ மெயின் ராஸ்டரில் காட்டினதில்ல. சரி, ஒரு NXT தான் கொண்டு வந்துருக்குறாங்க, மெயின் ராஸ்டரை கூப்பிட்டு வருவாங்களா, அதுக்குள்ளே அனுப்பிவிட்ருவாங்களான்னு தெரில. அப்புறம் இந்த ஈவில் அப்படிங்கிறது நம்ம ஈயோ ஸ்காயோடைய ஃபினான்சி, அதாவது கூடிய சீக்கிரம் ஈயோ ஸ்காயை கல்யாணம் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணுவோம்ல, என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டோன்னா இது இவங்களோட ஃபினான்ஸே அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ கெட்டிக்க போகிற பொண்ணு நம்ம ஈயோ ஸ்காய்க்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளையா